ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட கர்த்தரின் வார்த்தையை காலை மன்னா நேயர்களுக்காக சுருக்கமாக பதிவு செய்கிறேன். கேளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பிற்காக எழுதப்பட்ட அதிகாரம் தான் இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அன்பினுடைய குண அதிசயத்தை பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் கிடையாது. அவரே அன்பின் அடிப்படையில இருக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினது பிதாவின் அன்பு நிமித்தம். இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று சொல்லி. நம்ம வாழ்க்கையில வருகின்ற ஏராளமான பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்களை தாங்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய அன்பு இருந்தால் மாத்திரமே எல்லா பிரச்சனைகளும் தாங்க முடியும். நமக்கு விரோதமாய் பேசப்படுகிறவர்கள் வார்த்தைகளை நாம் சகிக்க வேண்டும் என்று சொன்னால், தாங்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய அன்பு தேவைப்படுகிறது. கிரேக்க முறையில அகாப்பே என்பது இந்த அன்பினுடைய பொருள் சொல்லப்படுகிறது. அதாவது அன்பு என்ற கிரேக்க வார்த்தைக்கு அகாப்பே. இந்த அகாப்பே என்ற அன்புக்கு சொல்லப்படுகிறது நிபந்தனையற்ற அன்பு, ஆழமான அன்பு. தேவனாகி கர்த்தர் நம் மீது எப்படிப்பட்ட அன்பு வச்சிருக்கிறான்னா, ஒரு ஆழமான அன்பு வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு நிபந்தனையற்ற அன்பு வைத்திருக்கிறார். நாம் மற்றவர்கள் மீது நிபந்தனையோடு கூடியதான் அன்பு செலுத்துவோம். ஆனா நிபந்தனையற்ற அன்பு ஆண்டவரிடம் இருக்கிறது. அவருடைய அன்பு உலகத்தில் இருக்கிறது. முதலாவது ரோமர் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு அவ்வளோ பெரிய அன்பு. உலக மக்களை நேசிக்கிற அன்பு. பாவி, துன்மார்க்கர், அவருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை, அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிற அன்பு. ரோமர் 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வருகிறது. அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆகவேதான் உங்களை என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, வேதத்திலே வாசிக்கும் போது யோவான் 14:21 தேவனிடம் நம் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் இந்த வேத வசனத்தை கை கொள்வோம். இந்த வேத வசனத்தை கை கொள்ளாவிட்டால் நம்மிடம் அன்பு இல்லை. தேவன் மேல அன்பு இல்லைன்னா அந்த வசனத்தை நம்ம கை கொள்ள மாட்டோம். ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல யூதாஸ் காரியத்து அல்லாத யூதா ஒரு கேள்வி கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள்ல 2 பேரு யூதா பேருடையவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று யூதாஸ் காரியத்து, 2வது ஸ்காரியுத் அல்லாத யூதா. எங்களுக்கு வெளிப்படுத்த காரணம் என்ன அப்படி சொல்லி இந்த ஸ்காரியுத் அல்லாத யூதா கேள்வியை எழுப்புகிறார். அது மாத்திரமல்ல, வேதத்துல ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வருகிறான். வருகின்ற வழியில கள்ளர் குகையில அம்பிட்டான். அந்த எருசலேமிலிருந்து எரிகோ வருகிற வழி அது மலை பிரதேசம் கணக்கா இருக்குமா, பாலஸ்தீன தேசத்துல. அப்படி கள்ளர் கையில மாட்டிக்கிட்டதுனால கள்ளன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனுடைய வஸ்திரத்தை புரிந்து கொள்கிறான், அவனை காயப்படுத்துகிறான், குற்றுயிராய் விட்டு போகிறான், அவனை விட்டு விலகி போகிறான். ஆனால் அந்த பக்கமாய் வந்த ஆசாரியன், லேவியன் இவர்கள்லாம் பக்கமாய் பார்த்து விலகி செல்கிறார்கள். ஆசாரியன் நிச்சயமாய் அந்த குற்றுயிராய் இருக்கிற அந்த நபரை உதவி செஞ்சிருக்கணும். ஆனா உதவி செய்யல, பக்கமா விலகி போனான். ஊழியம் செய்கிறவன் பக்கமா விலகி போயிருக்கிறான். லேவியன் பணிவிடை செய்கிறவன் பக்கமா விலகி போயிருக்கிறான். ஆனா சமாரியன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், மனதுருகி
அவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களை செய்கிறார். தன்னுடைய சுய வாகனத்துல ஏற்றுகிறார், காயத்தை ஆற்றுகிறார், மருத்துவரிடம் ஒப்படைத்து பணத்தை கொடுத்து செல்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நல்ல சமாரியான இருக்கிறார். அவரிடம் நிபந்தனையற்ற அன்பு காணப்பட்டது. ஆகவேதான் நாம் எவ்வளவாய் பலவீனப்பட்டாலும், எவ்வளவாய் சில காரியங்கள் செய்தாலும் இன்னும் நம்ம மேல அன்புள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். நம்ம இப்படி அன்பா இருந்தாதான் ஆண்டவருடைய சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இன்றைக்கும் நம்மோடு பழகிற, நம்மோடு ஆராதிக்கிறவர்களிடம், ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறவர்களிடம் அன்பு உள்ளவர்களாய் இருந்தால் ஆண்டோடைய உள்ளம் களி கூறும். எனவே வேதத்தை கடைபிடிப்போம், ஆண்டவருக்கு நேரம் செலுத்துவோம். அவருடைய சமூகத்துல களி கூறும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு பெரியது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அன்பா இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். கேட்ட வார்த்தையின்படி இந்த வாழ்க்கையில அன்பு நிலைத்திருக்க, நாங்கள் அன்பை வெளிக்காட்ட, ஒரு வேத வசனத்தை கடைபிடிக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உதவிகளை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களுக்கு ஜீவன் நல்ல பிதாவே. ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை மன்னா செய்தி சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக.